கெட் அப். எந்திரி எந்திரிங்கற. உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. கிளம்பிங்க இருந்து. ஏன் எனக்கு வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? என்ன பார்த்தா உனக்கு ரூம் அட்டெண்டர் மாதிரி தெரியுதா? நோ வே. அவங்க எப்பவும் ஸ்மைலி ஃபேஸோட இருப்பாங்க. அழகா ட்ரீட் பண்ணுவாங்க. எவ்வளவு ஸ்வீட்டா பேசுவாங்க தெரியுமா? உங்கள மாதிரி சிடுமூஞ்செல்லாம் கிடையாது. அப்போ ஏதாவது நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட அழகா பொலைட்டா பேசுற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா போய் தங்கு. ஏன் வீட்ல இருக்காத. கெட் அவுட். நோ நோ, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். லுக், ரொம்ப மரியாதையா சொல்றேன். நீயா உன் ட்ரெஸ்ஸ பேக் பண்ணிட்டு ஒழுங்கா கிளம்பு. நானே உன்னை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்றேன். நான்ல பேக் பண்ண முடியாது. அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட பேசணும். சாரதா, கூப்பிட்டீங்களாமா? இத்தனை வருஷம் அம்மான்னு கூட நினைச்சு பார்க்காதவரு இப்ப ஏதோ பேசணும்னு வந்திருக்காராம். என்னன்னு கேளு. அம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன். சாரதா இந்த குடும்பத்துல நடந்த எல்லா நல்லது கெட்டதுக்கும் கூட இருந்திருக்கா. ஆனா நீ எதுல பங்கெடுத்துக்கிட்டியோ இல்லையோ, கெட்டது நடக்கிறதுக்கு மட்டும்தான் காரணமா இருந்திருக்க. இப்ப ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு? சில ஞாபகங்களை சுமந்துகிட்டு இருக்கிறத விட இறக்கி வைக்கிறது நல்லது இல்லையாம்மா? உண்மைதானம்மா? இல்ல சாரதா, இறக்கி வைக்க ஞாபகம் ஒண்ணு சுமை இல்லை, அது தழும்பு. ஆழமா மனசுக்குள்ள காயம் பட்ட தழும்பு. மயில் இறக வச்சு தடவினா கூட தீப்பிடிச்ச மாதிரி வலிக்கிற தழும்பு. அதையெல்லாம் மறந்து இவனோட பேசி பழகி இந்த சூரிய வம்சத்தோட பேரை நான் கெடுத்துக்க மாட்டேன். தெரியுமா, நீங்க என் கூட பேச மாட்டீங்க, பேச விரும்பவும் மாட்டீங்கன்னு தெரியும். 1,00,000 தடவை அழுத்தி சொன்னாலும் போய் உண்மை ஆகாதும்மா. நடந்து முடிஞ்ச எல்லாமே தற்செயலா நடந்தது. இதுல என் பங்கு எதுவுமே இல்லை. உண்மைன்னு தத்துவம் பேசிட்டு மறுபடியும் பொய்ய சொல்றான் பாரு. பரவாயில்லம்மா, உங்க நினைப்பு அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ எனக்காக எதுவும் பேச வரல. தெரியும், அந்த வெளிநாட்டுக்காரிக்காக என்கிட்ட பேச வருவேன்னு தெரியும். யார் சொல்லி வந்திருக்கேனோ நல்லா தெரியும். பொண்டாட்டி சாவி கொடுத்தா ஆடுற பொம்மை தானே, எப்படி ஆடுவான்னு எனக்கு தெரியாது. சில சமயங்கள்ல பொம்மைக்கு உயிர் வரும்மா, தானா பேசவும் செய்யும்மா. பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு பொண்ணை தனியா திரும்பி போன்னு சொன்னா நாம எல்லாருமே பதறுவோம், துணைக்கு ஆள் அனுப்புவோம். இல்ல அந்த பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்காரங்க வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். இந்த உதாரணம் எல்லாம் தேவையில்லை. பேச வந்ததை சுருக்கமா சொல்லிட்டு போ சொல்லு. அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சொல்லு சாரதா. ஒரு பொண்ணு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்பி நாடு விட்டு நாடு வந்திருக்கா. அவளை பெத்தவங்களுக்கும் நாம அவளை நல்லபடியா பார்த்துக்குவோம், நம்மளால் அவளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு நம்புறப்போ அந்த நம்பிக்கையை உடைச்சு அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும்னா அது நம்ம குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் இருக்கிற மரியாதைக்கு நல்லதில்லம்மா. எதனாலையும் அம்மாவோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இதை நான் சொல்றேன். எவ்வளவு பணிவா பேசினாலும் சரி, எடுத்து சொன்னாலும் சரி, அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்க நான் அனுமதிக்க முடியாது.
அப்ப அம்மா கிட்ட இதையும் சொல்லிடுங்க. நான் அந்த பொண்ணு இருக்கலாமா வேணாமான்னு பர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவ இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். அம்மாவை எதிர்த்து பேசுற சூழ்நிலை வந்துடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. அம்மாவை மன்னிச்சிட சொல்லுங்க. யார் ரூபத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ மனிதத்தன்மையை இழக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஜெயந்தி, இந்த ஜூஸை குடிச்சு உன் உண்ணாவிரதத்தை இத்தோட முடிச்சுக்கோ. குடிமா. பொன்மானே கோபம் ஏனோ, காவல் காத்தவன் கைதியாய் நிற்கிறேன் வா. என் கோவம் உங்களுக்கு குதூகலமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லம்மா. உன் கோவத்தை குறைக்கலான்னு தானே நான் ஜூஸே எடுத்துட்டு வந்தேன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் என்னம்மா யோவா மரியாதை இல்லாம பேசுற? ஆமா பின்ன என்ன, நானே என் வீட்டு மருமக வீட்டை விட்டு போறா, அவளை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம அள்ளாடிக்கிட்டு இருக்க. நீ வேற பாட்டு பாடி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. ஜூஸ் கொடுத்து உன்னை கூல் பண்ணலாம் தான் வந்தேன். ஒண்ணும் வேணா சாமி, நீ வெளியே போ. சரி, நான் உன் மருமக சம்பந்தமா ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீ என்ன வெளியே போன்னு சொல்லிட்டியே, நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, ஏன் மருமக சம்பந்தமாவா? என்னது? அது எதுக்கு உனக்கு? சொல்லுங்க என்ன? நீ முதல்ல ஜூஸ குடி, அப்புறமா சொல்றேன். போதுமா? இப்ப வாட்ச சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? என்னங்க? சரி சரி, நீ கோவப்படாத. நான் அம்மா கிட்ட போய் பேசிட்டேன். அந்த பொண்ணு இந்த வீட்டு விட்டு போக தேவையே இல்ல, இங்கே இருக்கட்டும். நிஜமாவா? ஓ மேல சத்தியமா. அம்மா இனிமே இந்த வீட்ல வெளியே போற பேச்சே எடுக்க மாட்டாங்க. எப்பவுமே உங்க அம்மா கிட்ட பேசாத நீங்க எனக்காக போய் பேசி என் மருமகளை இங்கேயே தங்க வச்சிருக்கீங்கன்னா ஏன் என்ன நம்ப முடியலையா? நம்புறேன். ஆனா நீங்களா போய் உங்க அம்மா கிட்ட பேசல, அந்த பொண்ணோட ராசி தான் உங்க அம்மாட்ட அப்படி பேச வச்சிருக்கு. அவ என்ன சாதாரணமான பொண்ணா? அமெரிக்கால இருந்து வந்தவ. I love her. அப்போ ஏன் மேல உனக்கு லவ் இல்ல? இருக்கு, கொஞ்சம் இல்ல, நிறைய லவ் இருக்கு. I love you. என்னங்க? என்னங்க? சொல்லுமா. இவ்ளோ பண்ண நீங்க அப்படியே உங்க அம்மா கிட்ட பேசி சூர்யாவோட கல்யாண விஷயமாவும் பேசுனீங்கன்னா. இத பாரு, அது மட்டும் முடியவே முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாதுமா. அந்த பொண்ணை இங்கேயே தங்க வைக்கிறது மட்டும் தான் என்னால முடியும். கல்யாண விஷயம் எல்லாம் அம்மாவோட முடிவுதான். போங்க நீங்க. என்னங்க, நீங்க உங்க அம்மா கிட்ட பேசினத சூர்யா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, முதல்ல உன்கிட்ட சொல்லலாம் தானே வந்தேன். ஐயோ, இது தெரியாம என் மருமகளை அவன் வீட்டை விட்டு அமிச்சிருவானே. ஐயோ, என் மருமகளே. ஏய் ஜெயந்தி, உன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சின்னத்தை சொல்லிருக்காங்க நான் இங்க தான் இருப்பேன்னு. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு,
என்ன ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்புற மாதிரி பண்ணாத. மரியாதையா நீயே வந்துரு. நோ வே. டேய் டேய் டேய், ஏண்டா கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இவ்ளோ கோவமா பேசுற? பாசமா பேசினா பரவாயில்ல, இப்படியா கடுகடுன்னு பேசுவ? சாம், யூ டோன்ட் ஃபீல் ஹீஸ் மொரட்டு பையன். மா டேய், வெளியூர்ல படிச்ச பொண்ணுடா. நான் இங்கிலீஷ்ல பேசினா தானே புரியும். நீ மொரட்டு பைய தானே? மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் இந்த பொண்ணை அனுப்பிட்டு அப்புறம் வந்து பேசுறேன். டேய், அனுப்ப போறியா? எங்க? எங்கேயோ. சின்னத்த, நான் எங்கேயும் போக மாட்டேன். யூ நோ ஃபீல் ராஜாத்தி. ஐ டேக் ஹி. மா என்னடா? ஏன் மருமக என் வீடு தேடி வந்திருக்கா. அவ என் வீட்ல இல்லாம எங்க போவா? முதல்ல வீட்டுக்கு வந்தவங்கள மதிச்சு பழகு. மா நீ ஒரு 5 நிமிஷம் ஒரு ரூம்ல போயிரு. எதுவா இருந்தாலும் நான் வந்து பேசுறேன். என் வேலையை பண்ண விடு. டேய், எது உன் வேலை? நானும் என் மருமகளும் என்ன சொல்றோமோ அதை செய்யறதா உன் வேலை. நீ ஒரு நிமிஷம் என் கூட வா. சின்னத்த, நல்லா எடுத்து சொல்லுங்க. வாடா. மாம், நீ சொன்னது கரெக்ட் தான். சின்னத்த வெரி ஸ்ட்ராங் லேடி. மா டேய், சாம் இந்த வீட்ல தான் இருப்பான். போய் அவ லக்கேஜ் எல்லாம் எடுத்து கெஸ்ட் ரூம்ல வை. இல்லம்மா, பாட்டி சொன்னாங்க. டேய், என் மருமக ஷாம் இந்த வீட்ல தான் இருப்பா. இந்த பாருமா, நான் அண்ணம்மாவுக்கு விரோதமா எதுவும் பண்ண மாட்டேன். உங்க பாட்டியோட முடிவும் அதேதான். என் மேல நம்பிக்கை இல்லைனா போய் உன் பாட்டிக்கிட்டே கேளு. அப்பா பாட்டிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டாருடா. ஷாம், ஷாம். அத்தை, உண்மையிலேயே நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஐயோ தங்கம், சூரியன் கிட்ட தமாஷ் பண்ணா. உனக்கு இந்த ரூம் கம்ஃபர்ட்டா இருக்காதுல்ல, அதான் பெரிய ரூம் மேல இருக்கு. அத்தை, கம்ஃபர்ட் இல்ல, கம்ஃபர்டபிள். ஆமா, கம்ஃபர்டபிள். சூர்யா, நீ போயிட்டு ஷாமோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து கெஸ்ட் ரூம்ல வை. போ. நீங்களே வைங்க. டேய் வாடா, நீ தானே இவ்வளவு நேரம் பேக் பண்ணிட்டு இருந்த. எடுத்துட்டு போய் அவளுக்கு ரூம காட்டு. போயேண்டா. ஷாம், நீ இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போற. இது ஏன் முடிவு மட்டும் இல்ல, அண்ணம்மாவோட முடிவும் இதுதான். நீ போ, போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. ஏங்க, என்னங்க, இருக்கீங்களா இல்லையா? இருக்க. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிடுவானா? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க நீ? வீட்டுக்குள்ள ஏதாவது பாம்புக்கு வந்துடுச்சா? அதான் ஃபாரின்ல இருந்தே வந்துச்சு. அது பத்தாததுக்கு நம்ம லோக்கல் இச்சாதாரி பாம்பு, அதான் ஜெயந்தி. ரெண்டு போடுற ஆட்டம் தாங்க முள்ளட சாமி. அம்மா தான் அந்த ஃபாரின் பொண்ண வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ஐயோ, ஏதாவது செவத்துல போய் முட்டிக்கலாம் போல இருக்குங்க எனக்கு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கலையேன்னு உட்கார்ந்து அழறதா, இல்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரேன்னு உட்கார்ந்து அழறதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஃபாரின் காரிய அத்தை இங்கே இருக்க சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. யாரு? எங்க அம்மாவா? நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. அந்த ஜெயந்தி அவ புருஷனை போய் ஆன் பண்ணா, அவன் போய் அவங்க அம்மாவை ஆஃப் பண்ணிட்டான். எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. யாரு? என் தம்பி. என் தம்பி எங்க அம்மா கிட்ட பேசி அந்த ஃபாரின் பொண்ணை வீட்டுல தங்க வச்சுட்டான்னு நீ சொல்றதா நான் நம்பணும். நான் நம்ப மாட்டேன். உங்க நம்பிக்கை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த ஜெயந்தி சொன்னதை சாதிக்க போறா. கடவுளே, நான் புலம்பே சாக போறேன். நீ எதுக்குமா சாகணும்? நீ எதுக்கு சாகணும்? இந்த மாமன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை அவ்வளவு ஈஸியா சாக விட்டுருவேனா? நிறுத்து. அந்த ஃபாரின் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா, அவ்வளவுதானே? சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சா? 2 பேருக்கும் கல்யாண தேதி தான் குறிச்சாச்சா? இல்ல இல்ல, நீயா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்காத. ஏண்டா சம்முவம், இதெல்லாம் நடந்தாதான் நீ நம்புவியா? மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகாம நிக்கிறா. சின்னவனுக்கு பிறந்த சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. ஏமா, அந்த ஜெயந்தி சவால் விட்ட மாதிரியே நடத்தி காட்டிடுவா போல இருக்கே.
ஐயோ மாமாவும் அதே சொல்றாரே. சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆட போடா, என்ன அடக்கிடலாம்டா. ஊர் கேள்வி கேக்குதே, அதுக்கு பதில் சொல்ல முடியலையே. பத்மா இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாம நிக்கிறா. காரணம் என்ன? இந்த வீட்டு பொண்ண ஒரு வெள்ளைக்காரன் தள்ளிட்டு போயிட்டான். சித்தப்பா நான் சொல்லலடா, ஊர் சொல்லுது. நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணு கல்யாணி இந்த வீட்டை விட்டு ஓடி போய் இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா. அந்த கவலையில தான் நானே குடிக்க ஆரம்பிச்சேன்டா. ஆனா அந்த தண்டனையே இப்ப என் பேத்தி பத்மா அனுபவிச்சிட்டு இருக்கா. இத பத்தி எல்லாம் அந்த ஜெயந்திக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இருந்திருந்தா ஒரு வயசு பையன் இருக்கிற இடத்துல ஒரு வயசு பொண்ணை கொண்டு வந்து தங்க வச்சிருப்பாளா? ஆனா சூர்யா தங்கமான பையன், அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா ஜெயந்தி இருக்காளே, அந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க வச்சு அவன் மயக்கி அவன் சபதத்தை கெடுக்கணும்னே அலையறான். இதையும் நான் சொல்லலடா, ஊர் சொல்லுது. இப்ப நான் பேச வேண்டிய நேரம்டா. பத்மாங்கிற வண்டி சேல்ஸ் ஆகாம அப்படியே நிக்குது. அதுக்கு என்ன காரணம்? கல்யாணிங்கிற பரிதாபம். அவளுக்கு பின்னாடி வந்த சூர்யாங்கிற வண்டி கிளம்பிடுச்சுன்னா பத்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம், வியாதின்னு பரப்பி விட்டுருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? சூர்யாவுக்கு முன்னாடி பத்மாவுக்கு கல்யாணத்தை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சூர்யாவோட கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து நிறுத்தணும். எப்படி சித்தப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்னடா சலிச்சுக்கிற? இதானடா உலக வழக்கம். பத்மாவும் சூர்யாவும் எனக்கு 2 கண்ணு போலடா. என் கண்ணை நானே குத்திப்பேனா? ஒன்னு லெப்ட் ஐ, இன்னொன்னு ரைட் ஐ. லெப்ட் ஐ கட்டு போகணும்னு ரைட் ஐ நினைக்குமா? அப்படி நினைச்சா அது ரைட் ஐ ஆகுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா மகனே. இவருக்கு புரியறதுக்குள்ள என் பொண்ணு கிழவி ஆயிடுவா. இதுக்கு மேல நான் இவரை நம்பினா நான் நடு தெருவுல நிக்க வேண்டியதுதான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பாத்து. சண்முகம், கடைசியா உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, இதுவரைக்கும் வாயே திறக்காம இருந்த உன் தம்பி சங்கர் அவன் பிள்ளைக்காக அம்மா கிட்ட வாயை திறந்து பேசிட்டான். ஆனா நீ வாயவே திறக்காம சைலண்டா ஆடியன்ஸ் போலவே இருக்கு. நம்பர் 2, ஒன்று, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ அமைதியாயிரு. இல்ல உன் பொண்டாட்டியை பேச விட்டுட்டு நீ அமைதியாயிரு. மொத்தத்தில் அமைதியாயிரு. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. Surya mama, where is my luggage? Your room, there Sam. Oh, really? Yes. இனிமே இந்த வீட்ல உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. Thanks. Okay, then. சரி, நீ போய் டேக் ரெஸ்ட். போமா, கோ. ஜெயந்தி, பாண்டி ஆடலாம், கபடி ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாதுமா, பாத்துக்கோ. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். போயா. சதிகாரி என்ன மாய மந்திரம் பண்ணாலும் இங்கே மருமகளை தங்க வச்சிட்டாளே. பொறாமையில பொங்குறியா? பொங்கு பொங்கு. இது சாம்பிள் தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு. பொறுமையா நடக்க போறது எல்லாத்தையும் பார்த்து வயிறறிஞ்சு சோவு. இனிமே இந்த வீடும் சரி, இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களும் சரி, எல்லாரும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். Wow.
Granny house. Yay!